பரோட்டா நான் சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்ற மாதிரி ராஜஸ்தானி ஸ்டைலில் மட்டன் கிரேவி செய்யறதுக்கு குக்கரில் 2-3 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோட 2 பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது கூடவே மட்டனோட நல்லி எலும்பு 1/2 கிலோ போல எடுத்திருக்கேன். இதோட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வந்த பிறகு இதோட கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து நல்லா ஒரு 5-6 விசில் போல விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச காஞ்ச மிளகாய் 6, ஊற வச்ச முந்திரி பருப்பு 10 போல சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், இதோட 3 டேபிள் ஸ்பூன் போல தயிர் சேர்த்து நல்லா நைஸான பதத்தில் அரைச்சு எடுத்துக்கலாம். கறி நல்லா வெந்துருச்சு. வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அரைச்ச மசாலாவையும் இதோட சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போக கறி நல்லா வெந்து கிரேவி பதத்துக்கு வரணும். இந்த அளவுக்கு வந்த பிறகு 2-3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண மல்லித்தலையும் தூவி எண்ணெய் பிரிய கிரேவியாக வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட்டாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. இட்லி தோசை பரோட்டாவோட தொட்டு சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்டான ஈஸியான மட்டன் கிரேவி செய்யறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, இதோட 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 சில்லு போல தேங்காய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா நைஸான பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 கிலோ எலும்பு இல்லாத மட்டனை கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ அரைச்ச மசாலாவை இதோட சேர்த்துறேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் போல ஊற வச்சுக்கலாம். மறுநாள் செய்யற மாதிரி இருந்தால் முதல் நாளே மட்டனை இந்த மாதிரி ஊற வச்சா நல்லா டேஸ்டா ஜூஸியா கிடைக்கும். குக்கர்ல 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதோட ஊற வச்ச மட்டனையும் சேர்த்து ஒரு 5-10 நிமிஷம் போல நல்லா வதக்கிக்கலாம். மட்டனோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கின பிறகு கொஞ்சமா தண்ணி சேர்த்து கிரேவி பதத்துல இருக்கணும். குக்கரை மூடி ஒரு 5-6 விசில் போல விட்டு எடுத்துக்கலாம். இந்த ஈஸியான டேஸ்டான மட்டன் கிரேவி ரைஸோடையும் பரோட்டாவோடையும் சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். டேஸ்டா சாப்பிடுங்க, ஹெல்த்தியா இருங்க. நல்லா சுட சுட சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்டான மண் சட்டி மட்டன் குழம்பு செய்யறதுக்கு வானல்ல 1 குழிக்கரண்டி நல்லெண்ணெய், 1 குழிக்கரண்டி குக்கிங் ஆயில், பட்டை கிராம்பு ஏலக்காய், 2 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வந்த பிறகு இது கூட 2 தக்காளி போல பெரிய தக்காளியா சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கரைய வதங்கின பிறகு மசாலா அரைக்கிறதுக்கு 7 பல்லு பூண்டு, 1 மீடியம் சைஸ் இஞ்சி, 2 வெங்காயம் போல கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, பட்டை ஏலக்காய் கிராம்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸான பதத்தில் அரைச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளியோட அரைச்ச மசாலாவையும் சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் போல மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷம் போல வதக்கி கொடுக்கலாம். பத்தலைனா தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 கிலோ போல மட்டனை உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிச்ச பிறகு இது கூட மெஷரிங் கப்ல 1 கப்பு போல தேங்காய் அரைச்சு வச்சிருக்கேன். அதையும் குழம்புல சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். கடைசியா ஸ்லோல வச்சு நல்லா எண்ணெய் பிரிய வந்தது மல்லித்தலை சேர்த்து இறக்குனா சூப்பரான மண் சட்டி மட்டன் குழம்பு ரெடி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்டா சாப்பிடுங்க, ஹெல்த்தியா இருங்க.